ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கொளச்சல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. கொளச்சல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இப்போது கொளச்சல் பீச்சு, அதுக்கப்புறம் அங்கே ஃபிஷிங் ஹார்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. நாகர்கோவில் சீரீஸ் ஆஃப் விளாக்ஸில் லாஸ்ட் விளாகில் வந்து நாம் மார்த்தாண்டத்திலிருந்து கொளச்சல் பஸ் ஜர்னி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம கொளச்சல் டவுன்லேருந்து கொளச்சல் பீச் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கொளச்சல் பீச்சு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கொளச்சல் டவுனுங்க. கொளச்சல் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். ஸோ மார்த்தாண்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கொளச்சல் டவுன்லேருந்து இது கொளச்சல் மெயின் ரோடு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நாம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் பீச் ஜங்ஷன் இருக்குது. அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணுமா பீச் போகிறதுக்கு. வாங்க போகலாம். கொளச்சலில் இருக்கிற ஒரு அழகான கோவில் பாருங்க. இவங்க பேசுகிற தமிழ் வந்து நிறைய மலையாளம் மிக்ஸாக இருக்குங்க. சடனாக நம்ம கேட்டால் இவங்க மலையாளம் பேசுகிறாங்களா தமிழ் பேசுகிறாங்களான்னு ஒரு டவுட் வந்துடும். பட் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஸ்ரீலங்கன்ஸ் தமிழ் பேசுகிற மாதிரியும் இருக்கு. நம்ம நாகர்கோவில் சீரீஸ் ஆஃப் விளாக்ஸில் இந்த வீடியோவில் வந்து நம்ம கொளச்சல் பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கொளச்சல் டவுன் அண்ட் பீச். நான் ஒரு குட்டி ஃபிஷிங் வில்லேஜ் மாதிரி இருக்கும்னு நினச்சேங்க. பட் ஆனால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டவுனாகவே இருக்குது கொளச்சல். இங்கே பாருங்க, பேங்க்ஸு, அரசு உயர்நிலைப்பள்ளி. பரவாயில்ல, நைஸ் டவுன். ஸோ நாம் இப்போது கொளச்சல் நகராட்சி அலுவலகத்தை தாண்டி போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குங்க டவுனு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய டவுனாக இருக்கும்னு. நாகர்கோவிலிருந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸும் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸு, செம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கொளச்சல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பருங்க. அதனால தான் பஸ்ஸஸ் எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்கு. இங்க பாருங்க, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. நைஸ். பரவாயில்ல, மூளை முடுக்கில் இருக்கிற டவுன்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் உட்பட டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. நல்ல விஷயம். ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்கு. நீங்க டவுனுக்கு வந்துட்டு பீச்செல்லாம் போகணுன்னா ஷேர் ஆட்டோ கூட எடுத்துக்கலாம். இது பாருங்க, நாகர்கோவில் டு கொளச்சல் ஸ்ட்ரெயிட் பஸ் திங்கள் நகர் வழியா வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொளச்சல் செல்ஃபி பாயிண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் வந்து பீச் ஜங்ஷனு. ஸோ அங்கே டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு போகணும் நாம. இங்கே பாருங்க, இதுதான் வந்து மெயின் ரோடு, கொளச்சல் மெயின் ரோடு, பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்கிற ரோடு. ஸோ இதிலிருந்து வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தாவே நமக்கு நம்ம கொளச்சல் செல்ஃபி பாயிண்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடியே வந்து நிறையா ரெசிடென்சிஸ், லாட்ஜஸ் எல்லாம் இருக்குங்க நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இது வழியாக போனால் கொளச்சல் போர்ட்டு, மண்டைக்காடு இங்கெல்லாம் போகலாம். பீச்சுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரோடு தான். ஸோ இதில் வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போனால் நம்ம பீச் ரீச் ஆயிடலாம். வாங்க போகலாம். கொளச்சல் நான் எதிர்பார்த்ததை விடவே வேற லெவலில் இருக்குங்க. ஸோ நம்ம பீச் போகிற வழியில் இங்கே பாருங்க, விராப்ஸ் அண்ட் ஃப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஷவர்மா, அதுக்கப்புறம் விராப்ஸு, ஃப்ரைஸு இதெல்லாம் விற்கிற கடை ஒன்று இருக்குது. லஸ்ஸி, இதெல்லாம் நாம் இங்கே உட்காந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. பீச் போகிற வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. ஹை எண்டாக செம்மங்க. இங்க பாருங்க,
ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம கடைசியில் குளச்சல் ஹார்பருக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, பின்னாடி தான் இருக்கு குளச்சல் பீச்சு. ஸோ இது வந்து இங்கே பாருங்க ஃபிஷிங் ஹார்பர் இருக்கிற இடம். பின்னாடி போட்ஸ் எல்லாம் நிற்கிது பாருங்க, ஃபுல்லா. வா, வேற லெவல்ல இருக்கு. கொஞ்சம் ராக்கியா தான் இருக்கு. இறங்குறதெல்லாம் வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் குளச்சல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடலாம். இல்லாட்டி தேங்காய்பட்டினம் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு வழியாக தான் போகும். ஸோ நீங்கள் டவுன் பஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ டவுன் பஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே அந்த ஜங்ஷன்லேருந்து இறங்கி ஒரு 100 மீட்டர்ஸ் தான் வாக்கு. அல்லது குளச்சல் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சே வந்துடலாங்க. ஸோ வாங்க நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பீச் வரைக்குமே வந்து மீனவர்கள் கிராமம் இருக்கு. வாங்க எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ரோடுங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த சைடு திரும்பிட்டு உள்ள ஜெட்டி இருக்கு, ஹார்பர் உள்ள வர இடங்க. இந்த போட்ஸ் எல்லாம் வந்து உள்ள நிக்குது இல்லையா. ஸோ போய் மறுபடியும் கடல்ல கலக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு உள்ள கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு. நாம் அந்த எட்ஜ் வரைக்கும் போக முடியலமான்னு தெரியலைங்க. செம வெயிலா இருக்கு. நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு உள்ள வந்து ஹார்பருக்கு ஜெட்டி கட்டி வச்சிருக்காங்க. பார்க்கலாம், நம்ம போக முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷிங் ஹார்பரை பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. ஸோ இங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா மீனவர்களோட கிராமம் தாங்க. ஆனால் நல்லா அப்கிரேட் ஆயிருச்சு. எல்லாமே இப்போ கான்கிரீட் பில்டிங்ஸாக தான் இருக்கு. ஒரே ஒரு குட்டி ஓட்டு வீடு மட்டும் இருக்கு பாருங்க. நைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஹார்பருங்க. எவ்வளவு போட்ஸ் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல. அப்பா, ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி போட்ஸ். அது பாருங்க எவ்வளவு பெரிய போட். டீப் சீக்கு போறதெல்லாம் வந்து அந்த மாதிரி போட்ஸ் தான். வா, வேற லெவலுங்க. ஸோ அங்கேயும் இருக்கு. அங்க வந்து டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கதான் மார்க்கெட் இருக்கும் போல. மார்க்கெட்டு, ஃபிஷிங் நெட்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. ஓ, ஒரு போட் வருது பாருங்க கடலுக்குள்ள போயிட்டு. ஸோ அந்த சைடு இருக்கு இல்லையா, மேலே போனோம்னா நாம உள்ள அந்த கடலுக்குள்ள வரைக்கும் போகலாம். இந்த போட்ஸ் எல்லாம் போய் கடல்ல ஜாயின் ஆகும்ல, அந்த இடம் வரைக்கும் போகலாம் போல. நாம மேல இருந்து இங்க பாருங்க, இங்கிருந்து உள்ளுக்குள்ள வந்தாச்சு. ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் டாக் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல. ஸோ மோட்டாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த போட்ல இருந்து உள்ள போயிடுறாங்க. இந்த போட்டுக்கும் வந்து நம்பர் பிளேட் மாதிரி ஒட்டுறாங்க பாருங்க. பெரிய போட்ஸ் எல்லாம் அங்க மேல டாக் பண்ணிருக்காங்க. குட்டி போட்ஸ் எல்லாம் இங்க. நான் இந்த சைடு அரபிக்கடலுங்களா வங்காள விரிகுடாவா? அரபிக்கடலா பே ஆஃப் பெங்காலா? அரபிக்கடலுக்குள்ளதான் ஃபிஷிங் போறாங்க. வாங்க அந்த சைடு போவோம். ஆஹா, தண்ணி இங்க வரைக்கும் வருது. இங்க பாருங்க. ஸோ ஒரு போட்டுக்கு என்னென்னலாம் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஃபிஷிங் நெட்ஸு, அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஏதோ ஒரு எட்ஜில் வந்து இந்த எட்ஜில் தான் வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பின்னாடி பிளாக் கலரில். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நெட்ஸ் எல்லாம் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்னமோ மெஷின் மாதிரி வச்சுருக்காங்க. என்ன மெஷின்னு தெரியல. ஐ திங்க் அந்த ரவுண்டு பண்ணி நெட்டை இழுக்கிற மெஷின்னு நினைக்கிறேன். அது கையில் பிடிச்சி இழுக்காம நெட்டை இழுக்கிறதுக்கும் ஒரு மிஷின் கொண்டு போயிடுவாங்க போல். ஓ, அந்த சைடு போகலான்னா அலை அடிச்சுட்டே இருக்கு. நனைஞ்சிருச்சுங்க, ஷூ நனைஞ்சிருச்சு. வாங்க 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 வாங்க, வேகமாக போகலாம்.
வேரியஸ் சைஸஸ்ல இருக்குங்க போட்ஸ். இது பாருங்க, உள்ளதுலேயே குட்டி போட் இதுதான். ஸோ இதிலிருந்து ஏறி போனால் இன்னொரு ஹார்பர் இருக்குது. இதுதான் மெயின் ஹார்பர் ஏரியா. ஸோ இங்கே தான் வந்து பெரிய போட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டாக் பண்ணுறாங்க. ஸோ இதுலலாம் வந்து தனியாக மோட்டார் ரூம்ஸே இருக்குங்க. பெரிய ஃபிஷிங் போட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் தான் வந்து அந்த ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் கிட்ட மாட்டிக்கிறது. வேரியஸ் எல்லா போட்ஸுமே மாட்டிக்கொண்டு வச்சுக்கோங்க. கடலில் எல்லைகளை தாண்டி போயிடுறாங்கல்ல, அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் தாண்டும் போது இஷ்யூஸ் வந்துடும். ரிஸ்க்கு தாங்க ஃபிஷர்மேன் லைஃப் எல்லாம். டீப் சீல போயிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் பாருங்க, இவ்வளோ பெரிய போட்டு. ஐயோ, இங்கே இருக்கு பாருங்க, டாக் பண்ணி கட்டி வச்சிருக்கிற இடம். பரவாயில்ல, சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. ஐ திங்க் ஃபிஷ் எல்லாம் கொண்டு வந்து ஹோல்சேலில் இங்கேருந்து விற்கிற இடம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இப்படி கொண்டு வந்து டாக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இறங்கிடுவாங்க, கொண்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு போட்டுக்குமே ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க. ஐ திங்க் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதிக்கணும் போல போட் நம்பரை. வாவ், மெஜஸ்டிக்கா இருக்குங்க. ஒரு சின்ன காத்து வந்தாலும் அது அந்த பேலன்ஸ் பண்ணி ஆடுதுல, அதுவே நமக்கு அப்படியே பிரமிப்பா இருக்கு. டீப் சீல எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போய் ஃபிஷ் பிடிச்சிட்டு வருவாங்க பாருங்க. அப்பா, வேற லெவல். நிறைய போட்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-200 போட்ஸ் இருக்கும் போல. பெரிய போட் மட்டுமே. இந்த சைடு மட்டும் பின்னாடி வேற நிக்குது பாருங்க லைனா. அவ்வளோ போட்ஸ் இருக்கு. ஆமா, அங்கிருந்து இவ்வளவு தூரம் உள்ள வந்தாச்சுங்க, குளச்சல் ஹார்பர், ஃபிஷிங் ஹார்பருக்குள்ள. இந்த பெரிய போட் பக்கத்துல குட்டி போட் எப்படி தெரியுது பாருங்களா. இது பெரிய மீன் மாதிரியும் அது ஒரு குட்டி மீன் மாதிரியும் தெரியுதுல. ஸோ ஒவ்வொரு போட்டையும் கொண்டு வந்து கட்டி போட இந்த மாதிரி அயன் ராட்ஸ் வச்சிருக்காங்க பெருசா. இது பாருங்க, ஃபிஷ் வாங்குற இடம், மார்க்கெட்டு, குளச்சல் ஃபிஷ் மார்க்கெட்டுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தோடனே மக்கள் வந்து ஏலம் எடுக்கிற மாதிரி எடுத்து வாங்குவாங்க போல. யார் அதிக விலை சொல்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஏலம் விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஹார்பர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்தோடனே இந்த மாதிரி ஏலம் விட்டு எடுத்துக்கிறாங்க. யார் அதிக விலை சொல்றாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ஹார்பருக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போய் போட்ஸ் ரீச் ஆகிற இடம் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஸோ தட் பெரிய அலைகள் எல்லாம் வந்து போட் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஜெட்டி கட்டிடுவாங்க. முகத்வாரம்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே பாருங்க, எல்லா ஹார்பர்லேயுமே இப்படி தான் இருக்கும். மேஜர் ஹார்பராக இருந்தாலும் சரி, ஃபிஷிங் ஹார்பராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி மெயின் கடல்ல இருந்து ஒரு குட்டி கேப் மாதிரி விட்டு அந்த கடலோட அலையோட டைரக்ஷனுக்கு ஒரு மாதிரி ஆங்கிளாக விட்டுருவாங்க. ஸோ தட் தண்ணி டைரக்டாக அலைகள் எல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்படி உள்ளுக்குள்ளே வந்து லைனாக ஹார்பரில் டாக் பண்ணிடுறாங்க. சான்ஸே இல்லை. ஒரு ஃபிஷிங் ஹார்பர் கூட எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது பாருங்களா. ஸோ இந்த சைடும் ஒரு ஜெட்டி இருக்கு, அந்த சைடும் ஒரு ஜெட்டி இருக்கு. அது வரைக்குமே ரோடும் இருக்கு மேலே. பட் ரொம்ப தூரங்க, நம்ம அவ்வளோ தூரம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த சைடு போய் பார்க்கலாம், அந்த மேலே நடக்க முடியுமான்னு.
ஸோ இதுதான் வந்து நம்ம குளச்சல் ஃபிஷிங் ஹார்பரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு மெயின் வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா டீப் சி ஃபிஷிங் தான். டீப் சி அண்ட் நியர் ஷோர் ஃபிஷிங். நெட்ஸ் எல்லாம் வந்து தைச்சிட்ருக்காங்க பாருங்கள், அந்து போன நெட்ஸ் எல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்பர்ல இருந்து அப்படியே சுத்திட்டு இந்த ஜெட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த நடந்து உள்ள போற ஏரியா அங்க வந்துட்டோம். சரியான காத்தடிக்குதுங்க, ஆளையே தூக்கிட்டு போயிரும் போல அந்த அளவுக்கு காத்தடிக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு லொகேஷன். ஆனா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க. நாம மோஸ்ட்லி கன்னியாகுமரி தான் வந்து சுத்தி பார்ப்போம். பட் ஆனால் நாகர்கோவில்ல இருந்து டவுன் வந்தா சீஷோர் பக்கத்தில் வந்தா எவ்வளோ பீச்சஸ் தெரியுமா, பியூட்டிஃபுல்லாக. குளச்சல், தேங்காய்பட்டினம், லெமூர் பீச்சு, நிறைய பீச்சஸ் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ட்ரெட்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு போட் வச்சுருக்காங்க, மெஷின் எல்லாம் வச்சு. கடலை ஆழப்படுத்துவாங்கல்ல, அதுக்குன்னே ஒரு போட்டு வச்சுருக்காங்க. கடல் அலை வந்து மணல் சேர்ந்துரும் போல ஹார்பருக்குள்ள. ஸோ அதெல்லாம் வந்து ஆழப்படுத்துறதுக்காக ஒரு தனி மிஷின் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பைப்ல ஃபுல்லா ட்ரெட்ஜ் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்து கொட்டிடுது. இங்க இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய கான்கிரீட் போட்டிருக்காங்க பாருங்களா. ஒரு ஃபிஷிங் ஹார்பர் மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு உழைப்பு போட வேண்டியது இருக்கு. பழைய காலத்து ஜெட்டி ஒன்று இருக்கு இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள உடஞ்சிருக்கு. புரோக்கன் பிரிட்ஜ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. பீச் வரைக்கும் தென்னை மர தோப்பு இருக்குங்க. ஓ மை காட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்க நின்றுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, துறைமுகத்தோட எட்ஜில் நின்றுட்டு இருக்கோம். பின்னாடி ஃபுல்லா வந்து இந்த சைடு வந்து ஹார்பர் உள்ள வர்ற ஏரியா, போட்ஸ் எல்லாம். நமக்கு பின்னாடி கடல், அரேபியன் சி. இது பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கன் பிரிட்ஜில் இருந்து கொஞ்சம் தூரம் போனால் நமக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான சர்ச் இருக்குங்க. அந்த ஒயிட் கலர்ல தெரியுதுல்ல, என்னோட ஃபிங்கர் இருக்கிற நேரில், அதுவும் வந்து ஒரு ஃபேமஸ் சர்ச்னு சொல்றாங்க. பீச் சைடு நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய சர்ச்சஸ் இருக்குங்க, பியூட்டிஃபுல்லா. பட் என்ன, நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் கஷ்டம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும்னா. இங்கிருந்து பார்த்தாவே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியும். அதுதான் வந்து நாகர்கோவிலோட பியூட்டியே. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள். அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்தா நம்ம அரேபியன் சி பக்கத்துல வந்துடலாம். வேற லெவல்ல. வாங்க அந்த எட்ஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். நாம ஹார்பர் உள்ள போற இடத்துக்கே வந்தாச்சுங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இவ்வளவு பெரிய கடலுக்குள்ள இருந்து அழகா ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சு இந்த சைடு போயிடும் போட்ஸ் எல்லாம். இங்க பாருங்க, சிக்னலுக்கு லைட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வேற லெவல்ல. நம்ம ரோட்ஸுக்கு தான் சிக்னல் பார்ப்போம். ஸோ நைட் டைம் எல்லாம் வந்தால் இந்த பிளிங்க் ஆகிற லைட்டை பார்த்துட்டு கரெக்டாக அவங்க ஹார்பரை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஹார்பருக்குள்ள வர இடத்துல பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள கூட பாறைகள் எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் இருந்தால் தான் கரெக்டாக அவங்க நேவிகேட் பண்ணி போட்ஸை கொண்டு வந்து உள்ள டாக் பண்ண முடியும். இந்த பக்கம் எப்படி அலைகள் அடிக்குது பாருங்க. வாவ் மேன். கடலோட அழகே அழகுங்க. இது அமைதியா அலையடிச்சிட்டு இருக்கிறப்போ, இதே புயல் சமயத்துல வந்தா வேற மாதிரியான கடலை பார்க்கலாம். நாம வேற மாதிரி சம்பவம் பண்ணோம். ஸோ அது வந்து புரோக்கன் பிரிட்ஜ். இதுதான் வந்து குட்டி
குட்டி ஹார்பராக இருந்தப்போ அந்த ஜெட்டியிலிருந்து தான் வந்து ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் டாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ பெருசாக கட்டிட்டனால இந்த பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பீச் சைடு பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்புகள்லாம் தெரியுதுல்ல, அதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து மீனவ கிராமங்கள் தான். செம்மையாக இருக்குல்ல. நம்ம மறுபடியும் ஹார்பரோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து உள்ள வந்தாச்சுங்க. ஒரு குட்டி போட் கிளம்பி போயிட்டு இருக்கு பாருங்க ஃபிஷிங் பண்றதுக்கு. ஹாய் சொன்னா ஹாய் சொல்றாங்க. சூப்பருங்க, எவ்வளவு அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஓ மேன், தி பியூட்டிஃபுல் குளச்சல் ஹார்பருங்க. ஸோ இந்த சைடு வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். நல்லா ஒரு ப்ராப்பர் பீச் இருக்கு. பீச் வாலிபாலெல்லாம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் ப்ரோக்கன் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுவும் சூப்பர் லொக்கேஷனாக இருக்கு. ஸோ ஈவினிங் டைம் எல்லாம் வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாங்க. ரொம்ப லைக் நியர் ஜீரோ பொல்யூஷன் சொல்லலாம், அந்த அளவு குப்பைகளே இல்லை. செம்ம சூப்பராக இருக்குங்க பிளேஸு. நம்ம குளச்சல் பீச் ஹார்பர்ல இருந்து மறுபடியும் பீச் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இங்கிருந்து நம்ம குளச்சல் பஸ் ஸ்டாப் போகணும். இந்த மாதிரி மினி பஸ்ஸஸ் வரும், அல்லது டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் வரும். வெயிட் பண்ணுவோம். கோடிமுனையில் சர்ச் இருக்கு, பின்னாடி போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுதான் கோடிமுனை சர்ச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க, பட் நமக்கு டைம் இல்லைங்க அவ்வளோ டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நம்ம கிளம்புவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, குளச்சல் பீச் போகிற ரோடு இதுதான். ஸோ இதிலிருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் போனால் பீச்சு. ஸோ இங்கே வந்தால் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கும் குளச்சல் டவுன் போகிறதுக்கு. அங்கேருந்து நமக்கு நாகர்கோவிலுக்கு ஸ்ட்ரைட் பஸ் இருக்கும். குளச்சல் பீச்சிலிருந்து டவுனுக்கு நம்ம குளச்சல் டவுன் பஸ்ஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இங்கிருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் தாங்க நம்ம குளச்சல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். இங்கே பாருங்க, இதுதான் மெயின் ஜங்ஷன். நம்ம குளச்சல் செல்ஃபி பாயிண்ட் இருக்கிற ஜங்ஷன். அதிலிருந்து குளச்சல் மெயின் ரோடு எடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் குளச்சல் பஸ் ஸ்டாண்ட். ஸோ குளச்சல் பஸ் ஸ்டாண்ட் புதுசாக ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பஸ்ஸஸ் எல்லாம் வெளியே தான் நின்றுட்டு இருக்கு. குளச்சல் மெயின் டவுன் ஏரியா வந்தாச்சு. நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஸோ இடங்களை சுற்றி பார்க்குறக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓன் வெஹிக்கிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பஸ்ஸே இருக்கு எல்லா பக்கமுமே போகிறதுக்கு. குளச்சல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு ஆல்மோஸ்ட். குளச்சல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இதுவரை டெம்பரரியாக நிற்க வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டி முடிக்கிற வரைக்கும். வாங்க இறங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் குளச்சல் பீச் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. மறுபடியும் குளச்சல் டவுனுக்கே வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து வந்து குளச்சல் பீச் வரைக்குமே இந்த பஸ் இருக்குது. திரும்பி வரப்பவும் பஸ் எடுத்துக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. நாகர்கோவில் வந்தால் கண்டிப்பாக குளச்சல் பீச்சும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே வந்து தேங்காய்பட்டினம், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீச்சஸ் இதெல்லாம் இருக்குது.
ஸோ சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கொளச்சல் பஸ் ஸ்டாண்டுங்க. see you.